குட் டே டு ஆல். வாங்க மேக்ஸை புரிஞ்சு படிப்போம். 8th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 1 நம்பர்ஸில் எக்ஸசைஸ் 1.5ல் 9th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் த கியூப் ஆஃப் அ ஸ்கொயர்ட் நம்பர் 729, அது என்ன கியூபை கொடுத்துட்டு ஸ்கொயரை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 729க்கு நம்ம கியூப் ரூட் கனமூலம் எடுக்கணும். கிடைக்கக்கூடிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் நம்பராக இருக்கும், அதாவது அதுக்கு ரூட் எடுக்கக்கூடிய ஒரு நம்பராக இருக்கும். அந்த நம்பரை நம்ம ரூட் எடுத்த பிறகு அதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். கொஞ்சம் ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்காக இருக்குது அப்படின்னா ஸ்டெப்பு போட போட புரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த 729க்கு நம்ம என்ன பண்ணணும்னா ரூட் எடுக்கணும். ஸோ 729க்கு என்ன ரூட் எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு கியூப் ரூட் தான் எடுக்கணும். ஸோ அப்போ கியூப் ரூட்னா என்ன பண்ணுவீங்க, இந்த ரூட் சைனை போட்டுட்டு உள்ள 3 எடுத்து போடணும். ஏற்கனவே இந்த மாடலில் நம்ம நிறைய சம் பார்த்ததுனால நான் டைரெக்டாக எடுத்து போட்டது. ஸோ கியூப் ரூட் ஆஃப் 729 எப்படி எடுத்து எழுதலான்னு பார்த்தீங்கன்னா 3 × 3 × 3 × 3 × 3 × 3. ஏற்கனவே இந்த மாடல் போட்டிருப்போம். ஸோ நீங்கள் வேணும்னா இந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போது கியூப் ரூட் ஆஃப் 729 இஸ் ஈக்குவல் டு, கியூப் ரூட்னா என்ன அர்த்தம், 3 தடவை ஒரு நம்பர் ஒரே மாதிரியே வந்ததுன்னா அதை ஒரு தடவை ரூட் இல்லாமல் எடுத்து எழுதலாம். ஸோ அப்போ 3 டைம்ஸ் 3 வந்திருக்குது, அதை 1 டைம் எடுத்து எழுதுங்க. அதே மாதிரி இதை என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 1 டைம் எடுத்து எழுதுங்க. இது எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஏற்கனவே இந்த கான்செப்ட் நிறைய போட்டிருப்போம். ஸோ அந்த கான்செப்டில் வச்சு ப்ரொசீட் பண்ணி போட்டது தான். ஏன்னா சம்மு கொஞ்சம் பெருசாக போகிறதுனால கொஞ்சம் ஷார்ட்டாக எடுத்து சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ அப்போ 3 × 3. ஸோ 3 × 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா 9, கரெக்டுங்களா? இப்போ இந்த 9ன்றது என்ன நம்பர், ஸ்கொயர் நம்பர். ரெண்டு நம்பரும் ஒரே மாதிரியே இருக்குது இல்லைங்களா? ஸோ அப்போது கியூப் ரூட் ஆஃப் 729 என்ன வந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா 9ன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 9க்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் எடுக்கணும். தட் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9. 9 எப்படி எடுத்து எழுதலாம், 3 × 3 எடுத்து எழுதலாமா? ஸோ அப்போது 3 × 3. ஸோ ரூட்டுக்குள்ளே, அதாவது இது ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட்னா 3 தடவை இருந்ததுன்னா அதை ஒரு தடவை வெளியே எடுத்து எழுதலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 2 தடவை இருந்ததுன்னா அதை ஒரு தடவை ரூட் இல்லாமல் எடுத்து எழுதலாம். ஸோ அப்போது இந்த கியூப் ரூட்டுக்கு கண்டுபிடிக்கக்கூடிய ஆன்சர் ஒரு ஸ்கொயர் நம்பர். ஸோ அந்த ஸ்கொயர் நம்பர் என்னவோ 3. அந்த 3க்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட், வர்க்கமூலம் கண்டுபிடிக்கணும். முதல்ல கொடுத்துருக்கிற எண்ணுக்கு பார்த்தீங்கன்னா கனமூலம் கண்டுபிடிக்கணும். வரக்கூடிய எண் பார்த்தீங்கன்னா ஒரு வர்க்கமூலம் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு எண்ணாக இருக்கும். அந்த ஆன்சருக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வர்க்கமூலம் கண்டுபிடிக்கணும், ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ நம்ம எதுக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3க்கு ரூட் எடுக்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம லாங் டிவிஷன் மெத்தட் போடுவோம் இல்லைங்களா, அந்த கான்செப்டில் எடுத்து ப்ரொசீட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங் டிவிஷன் மெத்தட் இல்லைங்களா? ஸோ அதனால் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இருக்கிறது ஒரே ஒரு நம்பர். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா மீதி இருக்கிற நம்பரை பாயிண்ட்டை வச்சுட்டு பின்னாடி 0 சேர்த்துக்கிறேன். சேர்க்கக்கூடிய 0வை டபுளாக சேர்த்துக்கிறேன். ஸோ நம்ம ஸ்கொயர் ரூட் பிரிக்கும்போது என்ன பண்ணுவோம், 2 நம்பராக பின்னாடிலேருந்து பிரிச்சுட்டு வருவோம் இல்லைங்களா? ஸோ அந்த கான்செப்டை தான் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். ஸோ 3ன்ற நம்பர் நமக்கு இருக்குது, பாயிண்ட்டை வச்சு 0 சேர்க்கணும். பாயிண்ட் இல்லாமல் 0 சேர்த்திங்கன்னா அது தப்பாக போயிடும். பாயிண்ட்டை வச்சு 0 சேர்க்கும்போது பாயிண்ட்டுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய 0க்கு வேல்யூ கிடையாது. ஸோ அப்போ இந்த 3 எப்படி எடுத்து எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 1 சார். இந்த கான்செப்டை ஏற்கனவே நம்ம லாங் டிவிஷன் மெத்தடுன்ற கான்செப்டில் போட்டிருப்போம். ஏற்கனவே வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு புரியும், பார்க்காதவங்க அந்த மாடல் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிளாரிட்டி இன்னுமே நல்லா கிடைக்கும். ஸோ 1 1 சார் 1, சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 2. அடுத்தது நம்ம 2 நம்பராக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இறக்கணும். ஸோ அப்படி இறக்கிறதுக்கு முன்னாடி இங்கே பாயிண்ட் இருந்ததுன்னா கோஷன்ட் ஈவலையும் என்ன பண்ணிடணும்னா பாயிண்ட் வச்சிடணும். ஸோ எத்தனை நம்பர் இறக்கணும்னு பார்த்தீங்கன்னா 2 நம்பரை இறக்கணும். இறக்கின பிறகு மேலே என்ன இருக்குதோ அந்த நம்பரை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணி எங்கே போடணும்னு பார்த்தீங்கன்னா சைடில் போடணும். ஸோ 1 2s are 2, அந்த நம்பரை தான் இங்கே போடணும். ஸோ இப்போ ரஃப் காலம் வரணும், 2ஓட எந்த நம்பர் போடணும், அதாவது இந்த நம்பரும் இந்த நம்பரும் ஒரே மாதிரியாக இருக்கணும். வரக்கூடிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒன்று 200 கிடைக்கலாம், அல்லது அதை விட கம்மியாக கிடைக்கலாம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இதோடைய டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் தனியாக இந்த மாடலே நான் கொடுத்துருக்கிறேன். ஸோ இது சம்முக்குள்ளே சம் நிறைய வரதுனால நான் டைரெக்டாக என்ன இருக்குதோ அதை நான் எடுத்து போட்டுறேன். ஸோ 7 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 189ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ இந்த பாக்ஸில் போட்டிருக்கிற நம்பரை சைட்லையும் போடணும், மேலேயும் போடணும். போட்டாச்சுங்களா? இப்போ இந்த வந்த ஆன்சரை எங்கே போடணும்னு பார்த்தீங்கன்னா உள்ள எடுத்து போடணும். ஸோ இப்போது இதை சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 10ல் 9 போச்சுன்னா 1, 9ல் 8 போச்சுன்னா 1, ஓகேங்களா? ஸோ அடுத்தது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 2 zeros இறக்கணும். ஸோ 2 zeros இறக்கியாச்சு. இறக்கின பிறகு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற கோஷன்ட் நம்பரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 17 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 34. ஸோ அந்த நம்பரை சைடில் போட்டுட்டு பாக்ஸ் இன்டூ பாக்ஸ், அதாவது 2 நம்பரும் ஒரே மாதிரியான எண்ணாக இருக்கும். ஸோ என்ன நம்பர் போட்டால் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 3 போட்டால் கிடைக்கும். ஸோ 3 3s 9, 3 4s 12, 3 3s 9 + 1 என்ன வந்துடும் பார்த்தீங்கன்னா 10. ஸோ இந்த நம்பர் அதாவது இதை விட கம்மியாக வருது, ஓகேங்களா? இதை விட பெருசாக போகக்கூடாது, கம்மியாக வரலாம். ஸோ இந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய நம்பரை
சைட்லேயும் போடணும் மேலேயும் போடணும். ஸோ வந்த ஆன்சர் எங்கே போடணும்னு பார்த்தீங்கன்னா உள்ளே எடுத்து போடுங்க. ஸோ 1029. இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா திரும்ப சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 10ல் 9 போச்சுன்னா 1, இங்கே 9ன்னு இருக்கும், 9ல் 2 போச்சுன்னா 7, இதெல்லாம் 0ன்னு சொல்லிட்டு வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 zeros இருக்குது இல்லைங்களா, அந்த 2 zeros-ஐ இறக்கணும். ஸோ இறக்கின பிறகு திரும்ப ஒரே கான்செப்டை நம்ம போட்டுக்கிட்டே வரோம், அவ்வளோதான். ஸோ இறக்கின பிறகு மேலே கோஷன்ட் இருக்கிற நம்பர் மொத்த நம்பரையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி சைடில் போடணும். ஸோ 1.73 இந்த இடத்துல பாயிண்ட் இருக்குமே தவிர சைடில் போடுறதுலையோ இல்லை உள்ளே போடக்கூடிய நம்பர்லையோ பாயிண்ட் இருக்கக்கூடாது. ஸோ 173 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 2 3s are 6, 2 7s are 14, 2 1s are 2 + 1 3. இப்போ 346ஓட என்ன நம்பர் போட்டால், அதாவது 346 பாக்ஸ் இன்டூ பாக்ஸ் என்ன நம்பர் போட்டால் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 2 times தான் போகும். ஸோ 2 2s are 4, 2 6s are 12, 2 4s are 8 + 1 9, 2 3s are 6. ஸோ 6924. இந்த பாக்ஸில் இருக்கிற நம்பர் எங்கே போடணும், சைட்லேயும் போடணும் மேலேயும் போடணும். ஸோ வந்த ஆன்சர் என்ன இருக்குது 4. எப்போவுமே எழுதும்போது பின்னாடியிலேருந்து எடுத்து எழுதுங்க. 2 9 6. ஸோ இதை சப்ட்ராக்ட் பண்ணுறோம். 10ல் 4 போச்சுன்னா 6, 9ல் 2 போச்சுன்னா 7, இங்கே பார்த்தீங்கன்னா 10ன்னு இருக்கும், 10ல் 9 போச்சுன்னா 1, இது 0ன்னு சொல்லிட்டு வந்துடும். இது அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் மேக்ஸிமம் நம்மளால் எவ்வளோ கொண்டுட்டு வர முடியுமோ பாயிண்ட்டுக்கு அப்புறமா 2 டிஜிட்டோ அல்லது 3 டிஜிட்டோ கண்டுபிடிச்சா போதும். ஓகேங்களா. ஸோ அப்போது எதோடைய நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சிருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா √3 ஸ்கொயர் ரூட். ஸோ அப்போது √3 ஸ்கொயர் ரூட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1.732. இதுதான் அவங்க கேட்கக்கூடிய கொஷினோடைய ஃபைனல் ஆன்சர். ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்ம கொஞ்சம் பெருசு தான், ஆனால் எல்லா சமயம் சேர்த்து போடுற மாடல் வரதுனால பெருசாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. 729க்கு ஃபஸ்ட்டு கியூப் ரூட் எடுங்க, வந்த ஆன்சருக்கு ஸ்கொயர் ரூட் எடுங்க, அந்த நம்பருக்கு நம்ம லாங் டிவிஷன் மெத்தடில் எப்படி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிப்போமோ அந்த மாதிரி கண்டுபிடிச்சா ஃபைனல் ஆன்சர் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா √3, அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 1.732. இந்த நம்பருடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹையர் கிளாஸஸில் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.